சனன்யா, நீங்கள் லாஸ்ட் டைம் பேசின டாக் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இதில் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எல்லா ஸ்டே டாக்ஸையும் பிக்கப் பண்ணி அதை கொண்டு போய் கில் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. அதே குப்பையை தான் சாப்பிடு, அப்புறம் குப்பையை சாப்பிட்டா நம்மளை கடிக்காதா? நம்ம அங்கங்கே வீடு வச்சு பெரிய கிண்ணத்தில் ஃபுட்டும் தண்ணியும் வச்சா ஏன் அது நம்மளை கடிக்க போகுது? பசிக்கும் போது சாப்பிடும்ல. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, கேர் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. காலையில் சும்மா அந்த மீட்டு சிக்கன் ஏதாவது லைட்டாக அந்த ஃப்ரை எல்லாம் பண்ணி குக் பண்ணி வச்சுட்டு தண்ணியை வச்சா என்ன, அது சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அது பார்த்துக்கும் படுக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரீட்டில் போய் விளையாடும், ரோட்லலாம் விளையாடும். சரி, அதுக்கு ரேபீஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் வேக்சின் போட்டேன் அப்பப்போ டைம் இருக்கும் போது. யார் அதை பிடிச்சிட்டு போய் வேக்சின் போடுறது? டைம் இருக்கும் போது ஏதாவது பண்ணி கூட்டிட்டு போகலாம் தானே. சரி, அது நிறைய குட்டி போட்டு நிறைய ஆயிடுது, நிறைய நாய்கள் ஆயிடுது. அப்பனா அந்த நாய்களெல்லாம் எடுத்து வேக்சின் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு வித்துடலாமே. அது பெட்டாக வச்சுப்பாங்க. அப்படியா? சரி, யோசிப்போம். ஓகே.